இந்த கரும்பு என்ன பண்ணுது? பிரேசில் எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது. அந்த நுட்பத்தை கொண்டு வந்து எத்தனால் பெட்ரோல். நீ வேணா விலை ஏற்றிக்கிங்க ஐயா, நான் என் மக்களுக்கு சீரா ஒரே கட்டுப்பாட்டில் பெட்ரோல் வச்சுக்கிறேன். அப்புறம் இது கரும்புல இருந்து நாட்டு சக்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை. இந்த கரும்பை வெட்டுவதற்கும் இந்த நாட்டு சக்கரை காய்ச்சலுக்கும் கற்ற வேண்டவே இல்லை. ஆனால் எவ்வளவு டன் நம்ம கரும்பு வெள்ளம் எடுத்திருக்கோம், எவ்வளவு நாட்டு சக்கரை தயாரிச்சிருக்கோம், அது எவ்வளவு சந்தைப்படுத்த போறோம், எந்தெந்த மாநிலங்களுக்கு கொண்டு வரோம், எந்தெந்த நாட்டு கொண்டு வரோங்கிறதுக்கு கற்ற வேண்டப்படுது. அப்ப படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கு அரசு வேலை. அப்ப படிக்காம அரசு வேலைக்கு வந்துடுவாங்க. எதுக்கு படிக்க போறேன்? முடியாது. ஏன்னா ஏன் படிக்காம இருந்தானா கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. நான் வந்த பிறகு கல்வி தரமாயி சுமை இல்லாம சுகமாயி இலவசமாயிருது. அதனால அவன் கட்டாயமா படிப்பான். அப்ப என்ன பண்ணுவேன்? இனி படிக்காதவரை இல்லை என்ற நிலை உருவாக்குவது அடுத்த வேலை. மாத்திடுவேன், எல்லாம் படி. புரியுதா? அப்படி வந்துடுது. இப்போ கரும்புல இருந்து இவ்வளவு ஒரு வருதா, அந்த சக்கை இருக்குல்ல, சாரை பிழிஞ்சிட்டு அதுல சாப்பிட தட்டு செய்யறான். சாப்பிட தட்டு வருது, அதுக்கு இண்டஸ்ட்ரி. அப்ப எத்தனை பேருக்கு வேலை வந்துரு? இப்போ தக்காளி போடுறோம். 2000 ஏக்கர் தக்காளி போட்டோமா? தக்காளியை பதப்படுத்தி குழி விட்டப்பட்ட கிடங்கு அங்க வேலை. அப்ப தக்காளி பெட்டிகள் அடுக்கிறதுக்கு படிக்க தேவையில்லை. எத்தனை பெட்டி அடிக்கிறதுக்கு படிச்சு தேவைப்படுறான். இப்ப இதை சந்தைப்படுத்த வெளி மாநில